பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நதூபு இலைஹி வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு واشهد ان نبينا محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையின் காரணத்தினால் நமது பள்ளிவாசலை அல்லாஹு தஆலா நம்முடைய கைக்கே திருப்பி ஒப்படைத்திருக்கின்றான். இந்த பள்ளிவாசலினூடாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய வஹி தூய்மையான முறையிலே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், தஅவா நடைபெற வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கத்தோடு அல்லாஹு தஆலா இந்த அமானிதத்தை நம்மிடத்திலே மீண்டும் ஒப்படைத்திருக்கின்றான். எனவே சிறுக் பித்அத்துக்கள் இல்லாமல் அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவின் அடிப்படையில் இந்த பள்ளிவாசல் இயங்க வேண்டும், இந்த பள்ளிவாசல் நிர்வகிக்கப்பட வேண்டும், இந்த பள்ளிவாசலில் தாவா நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த பள்ளிவாசலை பெற்று அல்லாஹ்விடமிருந்து சுமந்து கொண்ட அமானிதத்தை சரியான முறையிலே மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த பொறுப்பை மீண்டும் சுமந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பொறுப்பை செய்வதற்கான மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை மீண்டும் தெரிவு செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கே எல்லா புகழும். அன்புள்ள சகோதரர்களே, சுமார் ஒரு வருட முயற்சிக்கு பின்னர் இந்த பள்ளிவாசல் நம்முடைய கைக்கு மீண்டும் கிடைத்திருக்கின்றது. எனவே ஒரு பள்ளிவாசல் அதற்குரிய நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும். ஒரு பள்ளிவாசலில் என்னென்ன வணக்கங்கள் அரங்கேற்றப்பட வேண்டும், எதற்காக ஒரு பள்ளிவாசல் உலகத்திலே நிறுவப்பட வேண்டும், அந்த நோக்கங்களை எல்லாம் சரியாக புரிந்து வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி தாவாவை நிலைநாட்டுகின்ற இடமாக இந்த மஸ்ஜித் பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த பள்ளிவாசலை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முதலாவது மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியாகிய இன்றைய இந்த தினத்திலே முதலாவது தலைப்பாக மறக்கடிக்கப்பட்ட சுன்னாக்கள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான வணக்க வழிபாடுகளை இன்றைக்கு சமூகம் மறந்து போயுள்ள, சமூகம் நிறைவேற்ற தவறுகின்ற சில முக்கியமான சுன்னாக்களை, நபிகளாருடைய வழிகாட்டல்களை, வஹியுடைய போதனைகளை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, புனித தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்திலே எந்த விதமான குறைபாடுகளும் கிடையாது. ஒட்டுமொத்த மார்க்கத்தை நாங்கள் இரண்டாக பிரித்து நோக்கலாம். முதலாவதாக அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட கடமைகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நிறைவேற்றுமாறு கட்டளையிட்ட ஏவப்பட்ட வணக்க வழிபாடுகள், சட்டதிட்டங்கள்.
இரண்டாவதாக தடுக்கப்பட்ட விடயங்கள், செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட விடயங்கள். அதே போன்று மார்க்கம் வழிகாட்டாத, நபி அவர்களுடைய சுன்னா அங்கீகரிக்காத, நபிகளுடைய சுன்னா அனுமதிக்காத நூதனமான அனுஷ்டானங்கள், விதத்தான காரியங்கள், சிறுக்கான நடவடிக்கைகள், இவற்றையெல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். முதல் பகுதி கடமையாக்கப்பட்ட வணக்கங்களை நிறைவேற்றுவது. ஃபர்லான வணக்கங்களாக இருக்கலாம், சுன்னத்தான வணக்கங்களாக இருக்கலாம். எதுவெல்லாம் எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்று இஸ்லாம் வாக்களித்திருக்கின்றதோ அந்த காரியங்களை எல்லாம், அந்த இபாதத்துக்களை எல்லாம், அந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் நாங்கள் ஏற்று நடக்க வேண்டும். இரண்டாவதாக எதையெல்லாம் இஸ்லாம் தடை செய்திருக்கின்றதோ, செய்யக்கூடாத காரியங்கள் என்று தடை செய்திருக்கின்றதோ, எங்களை நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய பாவங்கள் என்று அடையாளப்படுத்தி இருக்கின்றதோ, எங்களுடைய முகத்திலே சுருட்டி வீசப்படுகின்ற அனுஷ்டானங்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஷ்ர் 7வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு. தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்து நடவுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அவற்றில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா முழு மனித சமூகத்திற்கும் அறிவுரை சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், பாவமான காரியங்களை விட்டும் விலகிக் கொள்ள வேண்டும், நூதனமான அனுஷ்டானங்களை விட்டும் விலகிக் கொள்ள வேண்டும், பித்அத்தான காரியங்களை விட்டும் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். சமுதாயத்திலே அரங்கேற்றப்படுகின்ற இஸ்லாத்திற்கு புறம்பான, இஸ்லாம் அங்கீகரிக்காத, இஸ்லாம் அனுமதிக்காத, இஸ்லாம் வழிகாட்டாத நூதனமான அனுஷ்டானங்களை சமூகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டி அந்த நூதனமான அனுஷ்டானங்களை விட்டும் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்திலே நாங்கள் காட்டக்கூடிய அக்கறையை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய, நாங்கள் செய்ய வேண்டிய நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய, சுவனத்தின் பால் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய, சுவனத்தின் சொந்தங்களாக எங்களை மாற்றக்கூடிய நல்ல வணக்க வழிபாடுகளை, சுன்னத்தான வணக்கங்களை, அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அந்த அளவுக்கு நாங்கள் அக்கறை செலுத்துவதில்லை. பாவங்களை தடுக்கின்றோம், பித்அத்துக்களை இனம் காட்டுகின்றோம், செய்யக்கூடாத காரியங்களை சமூகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றோம், அந்த விடயங்களில் இருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்கின்றோம். ஆனால் எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய, எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே நாங்கள் பொடுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய மார்க்கத்தின் வணக்க வழிபாடுகளை, அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கக்கூடிய போதனைகளை இந்த உலகத்தில் யாரெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வினால் பழிவாங்கப்படக்கூடியவர்கள். சுன்னத்தான காரியங்களை, ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரிகளை, எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை இந்த உலகத்திலே யாரெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா பழிவாங்குகின்றான். அவர்கள்தான் அல்லாஹ்வினால் பழிவாங்கப்படுகின்ற மிக மோசமான மனிதர்கள் என்று அல் குர்ஆன் அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். சூரத்து சஜ்தா 22வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் அதுலமு மிம்மன் ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ ثُمَّ أَعْرَضَ عَنْهَا إِنَّا مِنَ الْمُجْرِمِينَ مُنْتَقِمُونَ. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் நினைவுபடுத்தப்பட்டு, அல்லாஹ்வுடைய போதனைகள், அறிவுரைகள் ஞாபகப்படுத்தப்பட்டு யாரெல்லாம் அவற்றை புறக்கணிக்கின்றார்களோ, அவற்றை நிறைவேற்றாமல் புறக்கணித்து வாழுகின்றார்களோ அவர்களை விட மிக பெரும் அநியாயக்காரன் வேறு யாராக இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்லுகின்றான், இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன். நிச்சயமாக யாரெல்லாம் அக்கிரமம் புரிகின்றார்களோ, யாரெல்லாம் குற்றம் இழைக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக நாங்கள் பழிவாங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இங்கே அல்லாஹ் தஆலா அநியாயக்காரன், மிக பெரும் அக்கிரமக்காரன் என்று யாரை சொல்லுகின்றான்? அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டு, அல்லாஹ்வுடைய அறிவுரைகள் சொல்லப்பட்டு,
அல்லாஹ்வுடைய போதனைகள் நினைவுபடுத்தப்பட்டு அதை புறக்கணித்து நடக்கின்றார்களே, அவர்கள் தான் மிக பெரும் அக்கிரமக்காரர்கள், மிக பெரும் அநியாயக்காரர்கள். இப்படியான குற்றவாளிகளை நிச்சயமாக நாங்கள் பழிவாங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய போதனைகள், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை புறக்கணிக்க கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் மாத்திரமல்ல அவர்கள் மறுமையிலும் கடுமையான தண்டனைக்குரியவர்கள் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்கலாம். எப்படி? அல்லாஹ் தஆலா சூரா தாஹாவிலே 99 முதல் 101வது வசனம் வரைக்கும் சொல்லுகின்றான். எப்படி? வகது ஆதைனாக மில்லதுன்னா திக்ரா, நபியே எங்களிடமிருந்து போதனைகளை, அறிவுரைகளை நாம் உங்களுக்கு வழங்கி வைத்தோம். மன் ஆரத அன்ஹு ஃபைன்னஹு யஹ்மிலு யௌமல் கியாமத்தி விஸ்ரா, யாரெல்லாம் அந்த அறிவுரைகளை, அந்த வழிகாட்டல்களை, அந்த போதனைகளை புறக்கணித்து நடக்கின்றார்களோ அவர்கள் மறுமையில் பாவத்தை சுமக்கக்கூடியவர்கள். ஹாலிதீன ஃபீஹி, அந்த நரகத்திலே அவர்கள் நிரந்தரமாக நிலையாக இருப்பார்கள். வஸா அலஹும் யௌமல் கியாமத்தி ஹிம்லா, அந்த பாவச்சுமை இருக்கின்றதே அதுதான் அவர்கள் சுமக்கக்கூடிய மிக மோசமான சுமை என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய போதனைகளை, நபிகளாருடைய சுன்னாக்களை புறக்கணித்து நடக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, உலகத்தில் அல்லாஹ்வினால் பழிவாங்கப்படக்கூடியவர்கள் மட்டுமல்ல, மறுமை நாளில் மிக மோசமான சுமையாகிய பாவச்சுமையை சுமந்து அல்லாஹ்வினால் மறுமையில் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை புறக்கணிக்க கூடியவர்களின் நிலை இருக்கும் என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முன்னுரையோடு இன்றைய இந்த முதல் வகுப்பிலே சுமார் 30 சுன்னாக்கள் மிகச் சுருக்கமாக உங்களுடைய மனத்திரைக்கு முன்னால் கொண்டு வரப்படும். சில நேரம் அப்படியெல்லாம் சுன்னாக்கள் இருக்கின்றதா என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்? நாங்கள் பித்அத்துக்களை கண்டிக்கின்ற விடயத்தில், இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை கண்டிக்கின்ற விடயத்தில், இஸ்லாம் வழிகாட்டாத விடயங்களை விட்டும் சமூகத்தை எச்சரிக்கை செய்கின்ற விடயத்தில் காட்டக்கூடிய ஆர்வத்தை உள்ள சுன்னாக்களை நடைமுறைப்படுத்துவதில் காட்டுவதில்லை. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று என்னென்ன சுன்னாக்களை, என்னென்ன வணக்க வழிபாடுகளை, இபாதத்துக்களை எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றார்களோ அந்த வணக்கங்களை ஏற்று நடப்பதோடு பாவங்களை விட்டும் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சுன்னாக்கள் இப்பொழுது உங்களுடைய மனத்திரைக்கு முன்னால் மிகச் சுருக்கமாக கொண்டு வரப்பட்டு அந்த சுன்னாக்கள் உங்களுக்கு நினைவுபடுத்தப்படும். சில நேரம் இங்கே சொல்லப்படுகின்ற இந்த சுன்னாக்கள் எங்களுக்கு தெரிந்த சுன்னாக்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஃபதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் மூமினீன், நபியே நீங்கள் மூமின்களுக்கு ஞாபகமூட்டுங்கள், நினைவூட்டுங்கள், நினைவூட்டுவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. அந்த வகையிலே எங்களுக்கு தெரிந்த சுன்னாக்களாக இருந்தால் அதை மீண்டும் நினைவுபடுத்தி அந்த சுன்னாக்களை மீண்டும் புது பொலிவுடன் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற அந்த உணர்வோடு இந்த சுன்னாக்களை நாங்கள் செவிமடுக்க வேண்டும். தெரியாத சுன்னாக்களாக இருந்தால் அந்த சுன்னாக்களை தெரிந்து இன்று முதல் அந்த சுன்னாக்களை நடைமுறைப்படுத்துகின்ற பக்குவத்தோடு தான் இந்த மஜ்லிஸை விட்டும் நாங்கள் பிரிந்து செல்ல வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த மிக முக்கியமான ஒரு சுன்னாதான், எங்களிலே அநேகமானவர்களுக்கு தெரிந்த சுன்னா. ஆனால் நாங்கள் அந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதில் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். முதலாவது சுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே 849வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், இதா சமிஅத்துமுல் முஅத்தின, அதான் சொல்லக்கூடியவர், முஅத்தின் அதான் சொல்லுகின்ற நேரத்தில், அந்த அதானை நீங்கள் செவிமடுக்கின்ற நேரத்தில் முஅத்தின் சொல்லுகின்ற வார்த்தையை அதானுக்கு பதிலாக நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். சும்ம சல்லு அலைய, பிறகு நீங்கள் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். ஏன்? ஃபைன்னஹு மன் ஸல்லா அலைய ஸலாத்தன்,
என் மீது ஒரு ஸலவாத்தை யாராவது சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஸ்ரா, அல்லாஹ் தஆலா 10 முறை அவர் மீது அருள் புரிகின்றான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதான் சொல்லுகின்ற நேரத்தில் முஅத்தினுடைய வார்த்தையை நாங்கள் அப்படியே திருப்பி சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நாங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பதில் சொல்ல வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஹய்ய அலஸ் ஸலா ஹய்ய அலல் ஃபலாஹ் போன்ற வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஐயம் என்ன தெரியுமா? அதான் சொல்லுகின்ற நேரத்தில் கதைக்க முடியுமா கூடாதா? இன்றைக்கு கேட்பார்கள், அதான் சொல்லுகின்ற நேரத்திலே நாங்கள் கதைக்கலாமா கதைக்க கூடாது என்று கேட்பார்கள். கதைக்க கூடாது என்று எந்த விதமான நேரடியான தடையும் வரவில்லை என்றால் அந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக கதைப்பார்கள். அதானுக்கு பதில் சொல்வதும் கிடையாது, கொஞ்சம் கூடுதலாக கதைப்பார்கள். அப்படியான ஒரு போக்கு நம்மிடத்தில் இருக்கின்றது சகோதரர்களே. ஒரு காலத்திலே அதான் சொல்லுகின்ற நேரத்திலே நீங்கள் கதைக்க கூடாது என்று ஏன் சொன்னார்கள் என்றால், அந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை கதைத்து கொண்டிருப்பது அல்ல, அதானுக்கு பதில் சொல்லுவது. அதானுக்கு பதில் சொல்லுவது சுன்னா. எனவே அந்த சுன்னாவை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி முன்னைய காலங்களில், பழைய காலங்களில் மூத்தவர்கள் சொல்லுவார்கள், அதான் சொல்லும் போது கதைக்க கூடாது. ஏன் சொல்லுவார்கள்? அதானுக்கு பதில் சொல்லுங்கள் என்பதற்காக. அதை நாங்கள் மொட்டையாக விளங்கிக் கொண்டு அதான் சொல்லுகின்ற நேரத்திலே கதைக்க கூடாதாம் என்று சொல்லுகின்றார்கள் என்று அதை நாங்கள் விமர்சிக்கின்றோம் என்ற பெயரிலே அதானுக்கு பதில் சொல்லுவதும் இல்லை, அந்த நேரத்தில் கூடுதலாக கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சுன்னா எங்களில் அநேகமானவர்களுக்கு தெரிந்த ஒரு சுன்னாதான். ஆனால் நாங்கள் அதை செய்வதில், அந்த சுன்னாவை நிறைவேற்றுவதில் கவனக்குறைவாக பொடுபோக்காக நடந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிலை மாற வேண்டும். அதானுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதே போன்று இரண்டாவதாக அன்புள்ள சகோதரர்களே, சில நேரம் இப்பொழுது இரண்டாவது சொல்லப்படுகின்ற இந்த சுன்னா எங்களில் அநேகமானவர்களுக்கு தெரியாத ஒரு சுன்னாவாக கூட இருக்கலாம். அதாவது அதான் சொல்லுகின்ற நேரத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று முஅத்தின் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு ரலியத்து பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மதின் ரசூலா வபில் இஸ்லாமி தீனா என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த துஆவை நாங்கள் ஓதுகின்றோமா? இந்த துஆவை எந்த நேரத்தில் ஓத வேண்டும் என்பதில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இரண்டு விதமான கருத்து நிலவுகின்றது. சிலர் சொல்லுகின்றார்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகுதான் இந்த துஆவை சொல்ல வேண்டும் என்று. இன்னும் சிலர் சொல்லுகின்றார்கள், அதான் சொல்லி முடித்ததும் இந்த துஆவை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். எப்படியோ அதான் சொல்லுகின்ற நேரத்திலே இந்த துஆவை நாங்கள் ஓத வேண்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த மிக முக்கியமான ஒரு சுன்னாவாகும். பாருங்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது மன் கால ஹீன சமிஅல் முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அதாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று முஅத்தின் சொல்லுவதை உங்களிலே ஒருவர் கேட்டால், செவிமடுத்தால், ரலியத்து பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மதின் ரசூலா வபில் இஸ்லாமி தீனா, நான் அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்டேன், முஹம்மதை அவனுடைய தூதராக பொருந்திக் கொண்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று உங்களில் ஒருவர் சொன்னால், குஃபிர லஹு தம்புஹு, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு முக்கியமான வார்த்தையாக, மிகச் சுருக்கமான ஒரு பிரார்த்தனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு கற்றுத் தந்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதான் சொல்லுகின்ற நேரத்திலே இடை நடுவே அல்லது அதான் சொல்லி முடித்ததும் இந்த துஆவை நாங்கள் ஓதினால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு சொன்ன மிக முக்கியமான ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து அந்த சுன்னாவையும் நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். மூன்றாவது சுன்னாவாக அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் தொழுகையில் இருக்கின்றோம். தொழுகையில் இருக்கின்ற நேரத்திலே எங்களுக்கு வஸ்வாஸ் ஏற்பட்டு விட்டால், வீணான சந்தேகங்கள் உள்ளத்திலே வந்து உள்ளச்சத்தை திசை திருப்புகின்ற ஒரு உணர்வு உள்ளத்திலே வந்துவிட்டால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அன்னஹு அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ஷைத்தான கத் ஹால பைனி வ பைன ஸலாத்தி, ஷைத்தான் எனக்கும் என்னுடைய தொழுகைக்கும் இடையிலே அப்படியே திரையாக வந்து அமைந்து விட்டான். என்னுடைய தொழுகைக்கும் எனக்கும் இடையிலே ஷைத்தான் குறுக்கிடுகின்றான். யுலப்பிசுஹா அலைய, தொழுகையில எனக்கு சந்தேகத்தை அந்த ஷைத்தான் ஏற்படுத்துகின்றான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நபிகளாரிடத்திலே உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்கின்றார்கள், ذاك ஷைத்தான் யுகாலு லஹு ஹன்ஸப், ஹன்ஸப் என்று அழைக்கப்படுகின்ற ஷைத்தான் தான் அந்த வேலையை செய்கின்றான். உனக்கும் உன்னுடைய தொழுகைக்கும் இடையிலே வந்து குறுக்கிடுவது யார் என்றால் ஹன்ஸப் என்று சொல்லப்படக்கூடிய ஷைத்தான் ஆகும். எனவே அந்த உணர்வு உனக்கு வந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே நீ பாதுகாப்பு தேடிக்கொள். உன்னுடைய இடது புறத்திலே 3 முறை உமிழ் நீர் வெளியே வராத அளவுக்கு துப்பிக்கொள். அப்படி நீ செய்தால் உன்னுடைய அந்த சந்தேகம், அந்த ஐயம், அந்த வீணான சிந்தனை உள்ளத்தை விட்டும் நீங்கிவிடும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு வழிகாட்டிய நேரத்திலே அந்த தோழர் சொல்லுகின்றார், நபி அவர்கள் சொன்னதை போன்று நான் தொழுகையில் நடந்து கொண்டேன். ஃபஅத்ஹபஹுல்லாஹு அன்னி, அந்த வஸ்வாஸை, அந்த சந்தேகத்தை, அந்த வீணான உணர்வை என்னை விட்டு அல்லாஹ் தஆலா அப்படியே போக்கி விட்டான் என்று அந்த நபித்தோடு சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, தொழுகையில இருந்தால் வீணான சந்தேகங்கள் எங்களுக்கு வந்தால், உள்ளச்சத்தை திசை திருப்புகின்ற ஐயங்கள், உணர்வுகள் எங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால், நாங்கள் இடதுபுறத்திலே திரும்பி உமிழ் நீர் வெளியே வராத அளவுக்கு 3 முறை துப்பிக்கொள்வதை சுன்னா என்று மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. 4வதாக அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வீடுகளை தொழக்கூடிய இடங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளுக்கு மிகச்சிறந்த இடமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு வீடுகளை அடையாளப்படுத்தினார்கள், வீடுகளை அறிமுகப்படுத்தினார்கள். சுன்னத்தான தொழுகைகள் நிறைவேற்றப்படுவதற்கு மிக தகுதியான இடமாக வீட்டை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். எப்படி? புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் சொன்னதாக, அதாவது ஃபஸல்லு அய்யுஹன் நாசு ஃபீ புயூத்திக்கும், மக்களே உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுங்கள். ஃபைன்ன அஃலல ஸலாத்தில் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபா, ஒரு மனிதன் நிறைவேற்றக்கூடிய மிகச்சிறந்த தொழுகை, ஒரு மனிதன் தொழக்கூடிய மிகச்சிறந்த தொழுகை அவனுடைய வீட்டிலே தொழக்கூடிய தொழுகையாகும். இல்லல் மக்தூபா, கடமையான தொழுகையை தவிர, ஃபர்தாக்கப்பட்ட தொழுகையை தவிர. ஃபர்தாக்கப்பட்ட தொழுகைகளை பொறுத்தவரைக்கும் அந்த தொழுகைகள் மஸ்ஜிதுகளில் தான் நிலைநாட்டப்பட வேண்டும், அந்த தொழுகைகள் மஸ்ஜிதுகளில் தான் தொழப்பட வேண்டும். ஃபர்தான தொழுகைகள் அல்லாத சுன்னத்தான தொழுகைகளை ஒரு மனிதன் வீடுகளில் தொழுவதுதான் சிறந்தது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். அதே போன்று முஸ்லிமிலே வரக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா கலா அஹதுக்குமுஸ் ஸலாத ஃபீ மஸ்ஜிதிஹி, உங்களிலே ஒருவர் தன்னுடைய பள்ளிவாசலில் தொழுகையை நிறைவேற்றி முடித்ததும் ஃபல்யஜ்அல் லிபைத்திஹி நஸீபம் மின் ஸலாத்திஹி, அவர் அவருடைய வீட்டுக்கு தொழுகையின் ஒரு பங்கை ஏற்படுத்தி கொள்ளட்டும், வீட்டுக்கான பங்கை தொழுகையிலே அவர் ஏற்படுத்தி கொள்ளட்டும். ஏன்? ஃபைன்னல்லாஹ ஜாஇலுன் ஃபீ பைத்திஹி மின் ஸலாத்திஹி கைரா, அல்லாஹ் தஆலா அந்த மனிதன் வீட்டிலே தொழக்கூடிய தொழுகையின் மூலம் அதிகமான நன்மையை ஏற்படுத்துகின்றான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, கடமையான தொழுகைகளை தவிர நாங்கள் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளை முடியுமான அளவுக்கு வீடுகளில் தொழ வேண்டும் என்ற ஒரு முக்கியமான வழிகாட்டலை இந்த மனித சமூகத்திற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி சென்றார்கள். ஆனால் சில கடமையான, சில சுன்னத்தான தொழுகைகளில் நாங்கள் ஜமாத்தாக தொழ வேண்டிய தொழுகைகள் இருக்கின்றன. கிரஹண தொழுகை, அதே போன்று பள்ளிவாசலுக்கு வெளியே தொழப்படுகின்ற, கூட்டாக தொழப்படுகின்ற பெருநாள் தொழுகை, இப்படியாக நாங்கள் கூட்டாக நிறைவேற்றுவதற்கு வழிகாட்டப்பட்ட சுன்னத்தான தொழுகைகளை தவிர நாங்கள் தனிமையில் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள், முன்பின் சுன்னத்துக்கள், வித்ரு தொழுகை, லுஹா தொழுகை, இப்படியான தொழுகைகளை நாங்கள் மஸ்ஜிதில் தொழுவதை விட வீடுகளில் தொழுவதுதான் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். எனவே எந்த அளவுக்கு வீட்டிலே தொழுவது முக்கியமானது என்றால், உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவிலே
அண்மையிலே வாழ்ந்து மரணித்த மிக முக்கியமான ஒரு மார்க்க அறிஞர் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே சில மனிதர்கள் போய் கேட்கின்றார்கள், மதீனாவிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மஸ்ஜிது நபவியில் சுன்னத்தான தொழுகையை தொழுவது சிறந்ததா, வீட்டில் தொழுவது சிறந்ததா என்று கேட்கின்றார்கள். ஏன் தெரியுமா? மஸ்ஜிது நபவியிலே தொழுவது இருக்கின்றதே, ஏனைய பள்ளிவாசலில் தொழக்கூடிய தொழுகையை போன்ற ஒரு தொழுகையாக அது கிடையாது. அதைவிட பன்மடங்கு நன்மை கூடியது, அந்தஸ்தால் கூடியது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா அஃலலு மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவாஹு. என்னுடைய இந்த பள்ளியிலே மஸ்ஜித் நபவியிலே தொழக்கூடிய ஒரு தொழுகை இருக்கின்றதே, ஒரு தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய நன்மை ஏனைய பள்ளிகளில் தொழக்கூடிய 1000 தொழுகைகளை விட சிறந்த நன்மை. ஏனைய பள்ளிவாசலில் தொழக்கூடிய 1000 தொழுகைகளை விட சிறந்த நன்மையை மஸ்ஜிது நபவியில் நிறைவேற்றக்கூடிய ஒரு தொழுகை நமக்கு பெற்று தருகின்றது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த அறிஞரிடத்திலே போய் கேட்கின்றார்கள். மதீனாவிலே இருக்கக்கூடிய ஒருவர், மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் சுன்னத்தான தொழுகையை வீட்டில் தொழுவது சிறந்ததா அல்லது பள்ளிவாசலுக்கு போய் தொழ வேண்டுமா, மஸ்ஜிது நபவியிலே தொழுவது சிறந்ததா என்று கேட்ட பொழுது அந்த அறிஞர் சொல்லுகின்றார், இல்லை, எந்த நபி அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே தொழுவது 1000 தொழுகைகளை விட சிறந்தது என்று சொன்னார்களோ அதே தூதர் தான் வீட்டில் தொழுவது சிறந்தது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் மதீனாவுக்கு ஒரு சட்டம், ஏனைய பிரதேசங்களுக்கு இன்னொரு சட்டம் கிடையாது. சட்டம் எல்லா இடங்களுக்கும் பொதுவானது. மதீனாவில் இருக்கக்கூடியவரும் கூட வீட்டில் சுன்னத்தான தொழுகையை தொழுவதுதான் சிறந்தது என்று அழகான ஒரு பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இந்த அளவுக்கு வீடுகளில் சுன்னத்தான தொழுகைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அந்த சுன்னா வலியுறுத்தி அழுத்தமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முடியுமான அளவுக்கு வீடுகளை தொழக்கூடிய இடங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பெண்கள் மாத்திரம் தொழக்கூடிய இடம் அல்ல, ஆண்களும் வீடுகளில் தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய இடங்களாக அந்த வீடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்திலே வழிகாட்டப்பட்ட ஒரு முக்கியமான சுன்னாவாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, 5வதாக நாங்கள் மறந்து போய் நடைமுறைப்படுத்த தவறுகின்ற இன்னொரு முக்கியமான சுன்னாதான், நாங்கள் இரவு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு ஆரம்பிக்கின்ற நேரத்திலே சுருக்கமாக 2 ரக்காத்துக்களை தொழுது கொள்ள வேண்டும். சுருக்கமாக 2 ரக்காத்துக்களை தொழுதுவிட்டு தான் இரவு தொழுகையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், ரமலான் மாதம் முடிவடைந்து சுமார் 2 மாதங்களையும் நாங்கள் கடத்திவிட்டோம். ஆனால் ரமலான் மாதத்திற்கு பிறகு இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கின்றோம்? கியாமுல் லைலை நிறைவேற்றியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம்? வித்ரு தொழுகையை தொடர்ச்சியாக பேணி வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம்? அன்புள்ள சகோதரர்களே, வித்ரு தொழுகை அல்ல, வித்ரு தொழுகைக்கு முன்னால், இரவு தொழுகைக்கு முன்னால், அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் 2 ரக்காத்துக்களை சுருக்கமாக நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எப்படி? சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இதா காம மினல் லைலி லியுஸல்லிய இஃப்ததஹ ஸலாத்தஹு பிரகஅத்தைனி கஃபீஃபத்தைன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை ஆரம்பிக்க விரும்பினால் அந்த தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துக்களை சுருக்கமாக தொழுது அந்த இரவு தொழுகையை ஆரம்பிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரவு தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு விரும்புகின்றோம். இஷா தொழுகைக்கு பிறகு அதை நிறைவேற்றினாலும் சரி, அல்லது தூங்கி எழுந்து நாங்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றினாலும் சரி, இரவு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு ஆரம்பிக்கின்ற நேரத்தில் 2 ரக்காத்துக்களை சுருக்கமாக தொழுது அந்த 2 ரக்காத்துக்களின் மூலம் இரவு தொழுகையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு சுன்னாவாகும். இதனையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் நிறைய பிரயாணங்களை செய்கின்றோம், நாங்கள் நிறைய பயணங்களை மேற்கொள்கின்றோம். 2 பேர், 3 பேர், 5 பேர், அதைவிட அதிகமானவர்களாக கூட்டம் கூட்டமாக நாங்கள் பயணங்களை மேற்கொள்கின்றோம். அந்த நேரத்திலே நமக்கு மத்தியிலே 3 அல்லது 3 பேரை விட அதிகமானவர்கள் இருந்தால் அவர்களில் ஒருவரை பிரயாண தலைவராக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். பிரயாணத்தின் தலைவராக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது நபி அவர்கள் வழிகாட்டிய மிக முக்கியமான ஒரு சுன்னா.
இன்றைக்கு இதையெல்லாம் நாங்கள் செய்வதில்லை. ஏன்? அப்படி ஒருவரை நாங்கள் தலைவராக ஆக்கினால் மற்றவர்கள் அதிகாரத்தை கையில் எடுக்க முடியாது. எங்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், ஒவ்வொருவரும் அதிகாரம் செலுத்த வேண்டும். அதனால் நாங்கள் அதிலே ஒருவரை அமீராக்குவதில்லை, ஒருவரை தலைவராக்குவதில்லை. அன்புள்ள சகோதரர்களே, மூவர் 3 பேரை விட கூடுதலானவர்கள் பிரயாணத்திலே ஈடுபட்டால் அதிலே ஒருவரை தலைவராக்கி கொள்ளுங்கள் என்பது இஸ்லாத்தின் வழிகாட்டலாக இருக்கின்றது. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கான ஸலாஸத்துன் ஃபீ ஸஃபர் ஃபல்யுஅம்மிரு அஹதஹும். உங்களில் 3 பிரயாணத்திலே ஈடுபட்டால் அவர்களில் ஒருவரை அந்த 3வரும் அமீராக தலைவராக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த சுன்னாவையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். பிரயாணங்களை மேற்கொள்கின்ற பொழுது அது எப்படிப்பட்ட பயணமாக இருந்தாலும் சரி, வியாபாரத்திற்காக நாங்கள் செல்லக்கூடிய பயணங்களாக இருக்கலாம், உள்நாட்டு பயணங்களாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணங்களாக இருக்கலாம், காலையில் சென்று மாலையில் திரும்புகின்ற பயணங்களாக இருக்கலாம், அல்லது பல நாட்களை கொண்ட பயணங்களாக இருக்கலாம், சுற்றுலாக்களாக இருக்கலாம், குடும்ப சுற்றுலாக்களாக இருக்கலாம், நண்பர்களோடு செல்லக்கூடிய சுற்றுலாக்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பயணமாக இருந்தாலும் சரி, ஒரு பயணம் என்று வந்துவிட்டால், பிரயாணம் என்று வந்துவிட்டால், 3 இருந்தால் அந்த 3வரில் ஒருவரை அமீராக ஆக்கிக் கொள்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிய மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கின்றது என்பதையும் புரிந்து இந்த சுன்னாவையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பிரயாணங்களை மேற்கொள்கின்ற நேரத்திலே சுன்னத்தான தொழுகைகளை அந்த பிரயாணத்தில் நாங்கள் தாராளமாக நிறைவேற்ற வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளுக்கு நாங்கள் கிபுலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது, அந்த நிபந்தனை கிடையாது. நாங்கள் எந்த திசையை நோக்கி பயணித்தாலும் சரி, நாங்கள் எந்த திசையை நோக்கி பிரயாணம் செய்தாலும் சரி, திரும்புகின்ற பகுதிகளிலெல்லாம் நாங்கள் முன்னோக்கி அந்த சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றலாம் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எப்படி? ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ராயித்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி அலா ராஹிலதிஹி ஹைது தவஜ்ஜஹத் பிஹி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில், ஒட்டகத்திலே, அந்த ஒட்டகம் எந்த திசையை நோக்கியெல்லாம் பயணிக்கின்றதோ அந்த திசையெல்லாம் நோக்கி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, அப்படி தொழுகின்ற நேரத்திலே புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸிலே எப்படி நபி அவர்கள் தொழுதார்கள்? அதாவது சுஜூது செய்கின்ற நேரத்தில், ருக்கு செய்கின்ற நேரத்தில் தலையால் சைக்கினை செய்து அந்த ருக்குவையும் சுஜூதையும் செய்து அப்படியே அமர்ந்திருக்கின்ற நிலையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகைகளை தாராளமாக பயணங்களில், வாகனத்தில், ஒட்டகத்தில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்கலாம். எனவே நாங்கள் பயணத்தில் ஈடுபடுகின்ற நேரத்திலே வுது செய்து கொண்டு பயணத்தை ஆரம்பித்தால் தாராளமாக எங்களுடைய சொந்த வாகனத்தில் பயணம் செய்தாலும் சரி, பொது போக்குவரத்தில் நாங்கள் பயணம் செய்தாலும் சரி, அன்புள்ள சகோதரர்களே, அமர்ந்து கொண்டிருந்தே தலையால் நாங்கள் ருக்குவையும் சுஜூதையும் சைக்கினை செய்து தொழக்கூடிய அந்த சுன்னாவை தாராளமாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த சுன்னாவையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகைகளை அப்படி பயணத்தில் அதிகமாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஃபர்லான தொழுகை என்று வந்துவிட்டால் வாகனத்தை விட்டும் இறங்கி கிபிலாவை முன்னோக்கித்தான் ஃபர்லான தொழுகைகளை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். எனவே சுன்னத்தான தொழுகைகளை நாங்கள் கிபிலாவை முன்னோக்கித்தான் தொழ வேண்டும் என்ற நிபந்தனை நமக்கு கிடையாது. எந்த திசையை நோக்கியும் பயணத்திலே நாங்கள் சுன்னத்தான தொழுகைகளை தாராளமாக நிறைவேற்றலாம். மார்க்கம் அந்த சுன்னாவுக்கு எங்களுக்கு வழிகாட்டுகின்றது என்பதையும் புரிந்து அந்த சுன்னாவையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு பிரயாணம் செய்கின்றோம், நடந்து சென்றாலும் சரி, வாகனத்தில் சென்றாலும் சரி, பிரயாணம் செய்கின்ற நேரத்திலே ஒரு இடத்திற்கு நாங்கள் செல்லுகின்றோம். அந்த நேரத்திலே உயரமான பகுதிகளால் செல்லுகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் சொல்ல வேண்டும். தாழ்ந்த பகுதியால் நாங்கள் அப்படியே இறங்கி செல்லுகின்ற நேரத்திலே சுபஹானல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் சொல்ல வேண்டும். இஸ்லாம் எங்களுக்கு எந்த அளவுக்கு வழிகாட்டுகின்றது என்பதை பாருங்கள். இப்பொழுது இந்த பள்ளிவாசலுக்கு வருகின்ற நேரத்தில் கூட நாங்கள் படிகளால் அப்படியே ஏறி வருகின்றோம், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கொண்டு வர வேண்டும். அப்படியே இறங்கி செல்லுகின்றோம், சுபஹானல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு இறங்க வேண்டும். நடந்து சென்றாலும் சரி, வாகனத்தில் சென்றாலும் சரி, பயணங்களை மேற்கொள்கின்ற நேரத்திலே உயரமான பகுதியால் செல்லுகின்ற பொழுது அல்லாஹ் அக்பர் என்றும், தாழ்ந்த பகுதியால், பள்ளமான பகுதியால் செல்லுகின்ற பொழுது சுபஹானல்லாஹ் என்று சொல்லுவதும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுன்னா என்பதை புரிந்து அந்த சுன்னாவையும் நாங்கள்
நடைமுறைப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு வருகின்ற நேரத்தில் அல்லது உம்ராவை நிறைவேற்றிவிட்டு வருகின்ற நேரத்திலே உயரமான பகுதிகளை அடைகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று 3 தடவைகள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை புகாரியிலே நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சுன்னாவையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் ஒரு இடத்திற்கு பிரயாணம் செய்கின்றோம். ஒரு இடத்திற்கு நாங்கள் பிரயாணம் செய்கின்றோம். பிரயாணம் செய்து அந்த இடத்திலே போய் இறங்குகின்றோம். அந்த இடத்திலே நாங்கள் போய் இறங்குகின்றோம். இறங்கியதற்கு பிறகு ஓதுவதற்கு ஒரு துஆவை இஸ்லாம் கற்றுத் தருகின்றது. எப்படி பிரயாண துஆவை மார்க்கம் எங்களுக்கு கற்றுத் தருகின்றதோ அதே போன்று ஒரு இடத்திற்கு நாங்கள் சென்று ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொண்டு ஒரு இடத்திற்கு போய் இறங்கினால் இறங்கியதற்கு பிறகு அந்த இடத்திலே நாங்கள் ஓதுவதற்கான ஒரு துஆவை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். உங்களிலே ஒருவர் ஒரு பிரயாணம் செய்து ஒரு இடத்திலே போய் இறங்கி அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற இந்த துஆவை ஓதினால் அந்த இடத்திலிருந்து அவர் புறப்படுகின்ற வரைக்கும் எந்த ஒரு தீங்கும் அவருக்கு ஏற்படாது. எந்த ஒரு தீங்கும் அவருக்கு ஏற்படாது. அவருக்கு ஆபத்து ஏற்படாது. எந்த நோய் நம்பலங்களும் ஏற்படாது. எந்த விதமான வழிப்பறி போன்ற ஆபத்துகளும் ஏற்படாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். எனவே நாங்கள் ஒரு இடத்திற்கு சென்றால் அந்த இடம் ஆபத்தான சூழலாக இருந்தாலும் சரி அல்லது பாதுகாப்பான சூழலாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்திலே நாங்கள் போய் இறங்கினால் அந்த இடத்திலிருந்து புறப்படுகின்ற வரைக்கும் தெய்வீக பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த துஆவை நாங்கள் ஓத வேண்டும். அஊது பிகலிமாத்தில்லாஹி அத்தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் அதாவது ஒரு பிரயாணத்தை முடித்துக்கொண்டு ஊருக்கு திரும்புகின்றோம். வீட்டுக்கு திரும்புகின்ற நேரத்திலே ஒரே அடியாக நாங்கள் வீட்டுக்கு செல்லாமல் முடியுமான அளவுக்கு பள்ளிவாசலுக்கு சென்று அங்கே 2 ரக்காத்துக்களை தொழுதுவிட்டு வீட்டுக்கு செல்வது இருக்கின்றதே, நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு காட்டி கொடுத்த ஒரு முக்கியமான சுன்னாவாக இருக்கின்றது. எப்படி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் நபி அவர்களோடு ஒரு பிரயாணத்தில் ஈடுபட்டோம். பிரயாணத்தை முடித்துக்கொண்டு நாங்கள் திரும்பினோம். அந்த நேரத்திலே நபி அவர்கள் எனக்கு முன்னால் திரும்பி விட்டார்கள். நபி அவர்கள் காலை பொழுதிலே அந்த பிரயாணத்தை முடித்துக்கொண்டு திரும்புகின்றோம். எனக்கு முன்னால் நபி அவர்கள் ஊருக்கு திரும்பி விட்டார்கள். நான் பள்ளிவாசலுக்கு சென்றேன். நபி அவர்களை பள்ளிவாசல் கதவுக்கு பக்கத்திலே, பள்ளிவாசலின் வாயிலுக்கு பக்கத்திலே நபி அவர்களை நான் கண்டேன். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து, நீங்கள் இப்பொழுதா வந்து சேர்ந்தீர்கள் என்று கேட்டார்கள். நான் ஆம் என்று சொன்னேன். உடனே என்னை பார்த்து சொன்னார்கள், ஒட்டகத்தை அப்படியே வைத்துவிட்டு பள்ளிவாசலில் 2 ரக்காத்துக்களை நீங்கள் தொழுதுவிட்டு செல்லுங்கள் என்று எனக்கு நபி அவர்கள் வழிகாட்டினார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பயணங்களை முடித்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊருக்கு திரும்புகின்ற நேரத்தில், வீட்டுக்கு செல்லுகின்ற நேரத்தில் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காத்துக்களை தொழுதுவிட்டு தான் வீட்டுக்கு செல்வார்கள். அப்படியான ஒரு சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்திய ஒரு சுன்னாவாகும். எனவே முடியுமான அளவுக்கு, குறிப்பாக வீட்டுக்கு பக்கத்திலே பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த சுன்னாவை கண்டிப்பாக பேணிக் கொள்ள வேண்டும். இந்த சுன்னாவை கட்டாயமாக நிலைநாட்ட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் இல்லாத சுன்னாக்களை, அதாவது இல்லாத சுன்னத்து தொழுகைகளை நாங்கள் கண்டிக்கின்றோம். அதிலே ஒன்றுதான் ஜும்மாவுக்கு முன்னால் சுன்னத்து இருக்கின்றதா இல்லையா என்ற அந்த வாத பிரதிவாதங்கள் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே ஆரம்ப காலம் முதல் இன்று வரைக்கும் நிலை வருகின்றது. ஆனால் குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவாக பிரச்சாரம் செய்யக்கூடிய சகோதரர்கள், தெளிவாக நிலைநாட்டக்கூடிய சகோதரர்கள் ஜும்மா தொழுகைக்கு முன்னால் சுன்னத்து கிடையாது என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார்கள். வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் ஜும்மா தொழுகைக்கு பின்னால் சுன்னத்து இருக்கின்றது. ஜும்மா தொழுகைக்கு பின்னால் சுன்னத்து இருக்கின்றது. அந்த சுன்னத்தை நாங்கள் நிலைநாட்டுவதில் கவனம் செலுத்துகின்றோமா? அன்புள்ள சகோதரர்களை, எந்த அளவுக்கு என்றால், ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஒருவர் பள்ளிவாசலில் சுன்னத்தை தொழ விரும்பினால் 2 4 ரக்காத்துக்களை கொண்ட ஒரு சுன்னாவை ஜும்மா தொழுகைக்கு பிறகுள்ள சுன்னாவாக
நபி அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். எனவே அந்த சுன்னாவை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அந்த சுன்னாவை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். எப்படி நபி அவர்கள் சொன்னார்கள், இதா சல்லா அஹதுக்குமுல் ஜும்ஆத ஃபல் யுஸல்லி பஅதஹா அர்பஅன், உங்களிலே ஒருவர் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் அந்த ஜும்மா தொழுகைக்கு பிறகு 4 ரக்காத்துக்களை அவர் தொழுது கொள்ளட்டும், 4 ரக்காத்துக்களை அவர் தொழுது கொள்ளட்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதர் ஜும்மாவை தொழுதுவிட்டு அந்த ஜும்மாவுக்கு பின்னால் உள்ள 4 ரக்காத்துக்களை பள்ளிவாசலில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான சுன்னாவை மார்க்கம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே ஜும்மா தொழுகைக்கு முன்னால் சுன்னத்து கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய நாங்கள், எடுத்து சொல்லக்கூடிய நாங்கள், ஜும்மாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுன்னாவை நிலைநாட்டுகின்றோமா? அதில் நாங்கள் கவனம் செலுத்துகின்றோமா? அன்புள்ள சகோதரர்களே, எனவே ஜும்மா தொழுகைக்கு பின்னால் 4 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகைகள் 2 தொழப்பட வேண்டும். அந்த சுன்னாவை நாங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக கடைபிடித்து வாழ வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான சுன்னாதான், ஜும்மா தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி நபி அவர்கள் சொன்னாலும் ஒரு பொதுவான சுன்னாவாக அது எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதுதான், நாங்கள் ஜும்மா தொழுகையை தொழுதுவிட்டு ஜும்மாவுக்கு பின்னால் உள்ள அந்த சுன்னத்தை தொழுகின்ற நேரத்தில் அந்த 2 தொழுகைகளுக்கும் இடையிலே ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அல்லது இடத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் திக்ருகளை ஓதிவிட்டு அதே இடத்தில் தொழலாம். சலாம் கொடுத்ததும் உடனடியாக நாங்கள் அந்த சுன்னத்தை தொழுவதாக இருந்தால் கொஞ்சம் இடத்தை மாற்றி நாங்கள் தொழ வேண்டும். இப்படியான ஒரு வழிகாட்டலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள், எங்களுக்கு நபி அவர்கள் அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தூஸல்ல ஸலாத்துன் பி ஸலாத்தின் ஹத்தா நதகல்லம அவ் நஹ்ருஜ, நாங்கள் ஒரு தொழுகையை இன்னொரு தொழுகையோடு சேர்க்கின்ற நேரத்தில் 2க்கும் இடையிலே கொஞ்சம் கதைத்துவிட்டு அல்லது கொஞ்சம் இடத்தை மாற்றி நாங்கள் தொழுமாறு நபி அவர்களால் பணிக்கப்பட்டோம். நபி அவர்கள் அப்படி எங்களுக்கு ஏவினார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இது ஜும்மா தொழுகைக்கு நபி அவர்கள் வழங்கி இருந்த ஒரு வழிகாட்டலாக இருந்தாலும், நாங்கள் ஒரு ஃபர்லான தொழுகையையும் அதற்கு பிறகு வரக்கூடிய சுன்னத்தான தொழுகையையும் நிறைவேற்றுகின்ற நேரத்தில் 2க்கும் இடையில ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் கடமையான தொழுகையை தொழுதுவிட்டு அதற்கு பிறகு ஓத வேண்டிய ஔராதுகளை ஓதிவிட்டு அதே இடத்தில் நாங்கள் அந்த சுன்னத்தை தொழலாம். அப்படி ஔராதுகளை ஓதாமல் உடனடியாக நாங்கள் பின் சுன்னத்தை தொழ விரும்பினால் கொஞ்சம் இடத்தையாவது மாற்றித்தான் அந்த சுன்னத்தை நாங்கள் தொழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி இன்றைக்கு எங்களுக்கு தெரியாத எத்தனையோ சுன்னத்துக்கள் இருக்கின்றது. நாங்கள் கவனக்குறைவாக பொடுபோக்காக அப்படியே விடுகின்ற சுன்னத்துக்கள் எத்தனையோ இருக்கின்றது. எனவே இந்த சுன்னாக்களை செய்து இஸ்லாம் வாக்களித்திருக்கக்கூடிய மகத்தான கூலிகளை, நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு சுன்னாதான், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திற்கு தேவையான ஒரு சுன்னாதான். துல்ஹஜ் மாதத்தின் முதலாவது 10 நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சுன்னா இருக்கின்றது. அதுதான் கூடுதலாக நாங்கள் அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழ வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். இப்படியான வார்த்தைகளை நாங்கள் கூடுதலாக சொல்ல வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த சுன்னாவை நிறைவேற்றுவதில், நிலைநாட்டுவதில் சஹாபாக்கள் கவனம் செலுத்தினார்கள் என்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் கடை தெருக்களுக்கு செல்வார்கள், தெருவோரங்களுக்கு செல்வார்கள், சந்தைகளுக்கு செல்வார்கள், சத்தம் போட்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொண்டு செல்வார்கள். அதை செவிமடுத்து மக்களுக்கு அந்த சுன்னா நினைவரும், அவர்களும் அந்த சுன்னாவை நிறைவேற்றுவார்கள், அவர்களும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த 10 நாட்களிலும் கூடுதலாக நாங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி
அவனை ஏகத்துவப்படுத்தி அவனை புகழ்வதற்குரிய ஒரு காலமாக இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து இந்த சுன்னாக்களை இந்த காலத்தில் நாங்கள் கூடுதலாக நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான சுன்னா இருக்கின்றது. சில நேரம் எங்களில் நிறைய பேருக்கு இது ஒரு புதிய தகவலாக இருக்கலாம், ஒரு புதிய சுன்னாவாக இருக்கலாம். அதுதான் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களிலே ஒருவர் சேவல் கூவதை செவிமடுத்தால் அல்லாஹ்வுடைய அருளை கேளுங்கள், அல்லாஹ்விடத்தே நீங்கள் துஆ கேளுங்கள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை கேளுங்கள். ஏன்? ஃபைன்னஹா ராத் மலக்கா, அந்த சேவல் ஒரு மலக்கை கண்டிருக்கின்றது, ஒரு வானவரை கண்டிருக்கின்றது, அதனால் தான் கூவுகின்றது. எனவே சேவல் கூவதை நீங்கள் கேட்டால் அல்லாஹ்வுடைய அருளை கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை கேளுங்கள். அதே போன்று கழுதை சத்தத்தை நீங்கள் செவிமடுத்தால் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். ஏன் தெரியுமா? அந்த கழுதை ஒரு ஷைத்தானை கண்டிருக்கின்றது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சேவல் கூவுகின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய அருளை கேட்பதற்கும், கழுதை சத்தத்தை கேட்கின்ற நேரத்தில் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவதற்குமான ஒரு சுன்னாவை மார்க்கம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த சுன்னாவையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முடியுமான அளவுக்கு நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, சுருக்கமாக நான் சொல்லிக் கொண்டு செல்கின்றேன். அடுத்ததாக, ஒருவர் ஒரு கடனை எடுத்து விட்டார், ஒருவரிடம் கடன் எடுத்து விட்டால் அந்த கடனை திருப்பி கொடுக்கின்ற நேரத்தில் அழகான முறையிலே திருப்பி கொடுப்பதற்கு மார்க்கம் வழிகாட்டுகின்றது. ஆனால் இந்த அழகான முறையிலே திருப்பி கொடுக்கின்ற நடைமுறை வட்டிக்கு வழிகோலக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், கடனை சும்மா கொடுக்க மாட்டார்கள், கடனை கொடுத்தால் அதனோடு சேர்த்து ஒரு லாபத்தை எதிர்பார்த்து தான் கொடுப்பார்கள். அப்படி லாபம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லையா, அதுதான் இவர் கொடுத்த கடைசி கடனாக இருக்கும். அதற்கு பிறகு சக்கராத்துக்கு போய் கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டார். அப்படியான அளவுக்கு இன்றைக்கு மக்கள் மாறி இருக்கின்றார்கள். இந்த நிலை வராமல், இந்த நிலை ஏற்படாத நிலையில் நாங்கள் ஒருவரிடத்திலே கடன் எடுக்கின்ற நேரத்திலே, கடனை திருப்பி கொடுக்கின்ற நேரத்திலே அழகான முறையிலே எடுத்ததை விட கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பதற்கு மார்க்கம் அனுமதி வழங்குகின்றது. ஆனால் கொடுத்தவர் எதிர்பார்த்து கொடுக்க கூடாது, கொடுத்தவர் அவரிடத்திலே கேட்டு இவர் கொடுக்க கூடாது. இவராக விரும்பி, இவராக மனம் உவர்ந்து கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க விரும்பினால் மார்க்கம் அதற்கு வழிகாட்டுகின்றது. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், நபிகளாரிடத்திலே ஒரு நபி அவர்கள் ஒரு ஒட்டகத்தை கடனாக ஒருவரிடமிருந்து எடுக்கின்றார். ஒட்டகத்தை எடுத்துவிட்டு அந்த ஒட்டகத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் வருகின்றது. அந்த நேரத்தில் அவர் கேட்டு வருகின்றார். நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றார்கள், அவருக்கு ஒட்டகம் ஒன்றை கொடுங்கள் என்று. சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எடுத்த அளவிலான ஒட்டகம் கிடையாது, அதைவிட வயது கூடிய ஒட்டகங்கள் தான் இருக்கின்றது என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதிலே ஒன்றை அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், இன்ன ஹியாரக்கும் அஹ்சனுக்கும் கலாஆ, உங்களிலே சிறந்தவர் யார் என்றால் எடுத்த கடனை அழகான முறையிலே திருப்பி கொடுக்க கூடியவர் தான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றார்கள். எனவே ஒரு மனிதன் கடன் எடுத்தால் அந்த கடனை திருப்பி கொடுக்கின்ற நேரத்தில் அழகான முறையிலே திருப்பி கொடுப்பது, கொஞ்சம் கூடுதலாக திருப்பி கொடுப்பது மார்க்கத்திலே வழிகாட்டப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. ஆனால் கொடுத்தவர் அதை எதிர்பார்த்து கொடுக்க கூடாது. அல்லது கொடுக்கின்ற நேரத்திலே எக்ரிமெண்ட் அடிக்கின்றார், ஒப்பந்தம் செய்கின்றார், நீங்கள் இவ்வளவு கூடுதலாக எனக்கு திருப்பி தர வேண்டும் என்று அவரோடு நீங்கள் ஒப்பந்தம் செய்து திருப்பி கொடுத்தால் அது வட்டியாக மாறும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதிர்பார்க்காமல், அவர் எங்களிடத்திலே கேட்காமல், நாங்களாக மனம் விரும்பி ஒரு இக்கட்டான நேரத்திலே, ஒரு தேவையான நேரத்திலே எனக்கு கை கொடுத்தவர், எனக்கு உதவி செய்தவர், அந்த நன்றி உணர்வோடு நாங்களாக மனம் விரும்பி கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க விரும்பினால் மார்க்கம் அதை ஒரு சுன்னாவாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான சுன்னாதான்
இதுவும் சில நேரம் எங்களுக்கு தெரிந்த சுன்னாவாக இருந்தாலும் நாங்கள் பொடுபோக்கின் காரணமாக, கவனக்குறைவின் காரணமாக புறக்கணிக்கக்கூடிய ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அதாவது செருப்பு அணிகின்ற நேரத்தில் வலது காலை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். முதலாவது வலது காலுக்கு செருப்பை அணிந்துவிட்டு தான் இடது காலுக்கு நாங்கள் செருப்பு அணிய வேண்டும் அல்லது ஷூ அணிய வேண்டும். அதே போன்று கலட்டுகின்ற நேரத்தில் முதலாவது வலது காலை கலட்டிவிட்டு தான் இரண்டாவதாக இடது காலை கலட்ட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, செருப்பு அணிகின்ற நேரத்திலும் பாதணிகளை அணிகின்ற நேரத்திலும் மார்க்கம் எங்களுக்கு சுன்னாக்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எந்த அளவுக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு திசைகளிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த மார்க்கம் தலையிடுகின்றது என்பதை பாருங்கள். நாங்கள் செருப்பை அணிகின்ற நேரத்திலும் செருப்பை கலட்டுகின்ற நேரத்திலும் மார்க்கம் அதற்குரிய வழிகாட்டல்களை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அணிகின்ற நேரத்தில் வலது காலை கொண்டு ஆரம்பியுங்கள், கலட்டுகின்ற நேரத்தில் வலது காலை கொண்டு ஆரம்பியுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது என்றால், அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த சுன்னாவை கலட்டுகின்ற நேரத்தில் இடது காலை கொண்டு ஆரம்பியுங்கள், இப்படியான ஒரு முக்கியமான சுன்னாவை மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான சுன்னாதான் திருமணம் முடித்தவர்கள் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுகின்ற நேரத்தில் ஒரு முறை இல்லறத்தில் ஈடுபட்டுவிட்டு மீண்டும் மனைவியோடு சேர விரும்பினால் அந்த 2 தடவைகளுக்கும் இடையிலே வுது செய்து கொள்ள வேண்டும், நாங்கள் வுது எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு சுன்னாவையும் மார்க்கம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், இதா அத்தா அஹதுக்கும் அஹ்லஹு சும்ம அராத அன் யஊத ஃபல்யதவல்லா, உங்களிலே ஒருவர் மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டு மனைவியோடு உறவிலே ஈடுபட்டு விட்டு இரண்டாவது தடவையாக மனைவியிடத்திலே செல்ல விரும்பினால் அவர் வுது செய்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். எனவே இப்படியான சுன்னாக்களும் இன்றைக்கு சமூகத்திலே மறந்து போன அல்லது மறக்கடிக்கப்பட்ட சுன்னாவாக இருக்கின்றது. இந்த சுன்னாவையும் நாங்கள் கண்டிப்பாக நிலைநாட்ட வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் வீட்டுக்குள் நுழைகின்ற நேரத்திலே பல் துலக்குவதை கொண்டு எங்களுடைய வீட்டு செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தால் எதை கொண்டு ஆரம்பிப்பார்கள், முதலாவது என்ன செய்வார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட நேரத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், யப்தஉ பிஸ்ஸிவாக், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குவதை கொண்டு ஆரம்பிப்பார்கள், முதலாவதாக பல்லை துலக்கிக் கொள்வார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் தூங்கச் செல்லுகின்ற நேரத்திலே வுதுவோடு நாங்கள் தூங்க வேண்டும், வுது செய்து கொண்டு நாங்கள் தூங்க வேண்டும். இதுவும் நிறைய பேருக்கு தெரிந்த சுன்னாவாக இருந்தாலும் நாங்கள் தாமதமாகி லேட்டாகி வீட்டுக்கு போய் சேருகின்றோம், களைப்போடு அப்படியே உறங்கி விடுகின்றோம், வுது செய்வதில்லை. எனவே நடைமுறைப்படுத்தப்படாத அல்லது கவனக்குறைவின் காரணமாக நிறைவேற்றப்படாத ஒரு சுன்னாவாக இந்த சுன்னாவும் இருக்கின்றது. தூங்கச் செல்லுகின்ற நேரத்தில் நாங்கள் வுதுவோடு தூங்க வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுன்னாவாகும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் வுது செய்துவிட்டால் அதனை தொடர்ந்து 2 ரக்காத்துக்களை நாங்கள் தொழ வேண்டும். வுதுவுடைய சுன்னத்தாக 2 ரக்காத்துக்களை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. எப்போதெல்லாம் வுது செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் 2 ரக்காத்துக்களை தொழ வேண்டும் என்ற ஒரு சுன்னாவை மார்க்கம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மன் தவல்லா நஹ்வ வுதுஇ ஹாதா, நான் வுது செய்வதை போன்று யாராவது வுது செய்து கொண்டு சும்ம ஸல்லா ரக்அத்தைனி லா யுஹத்திஸு ஃபீஹிமா நஃப்ஸஹு, உள்ளச்சத்தோடு எந்த விதமான வேறு கதைகளும் இன்றி உள்ளச்சத்தோடு 2 ரக்காத்துக்களை அந்த வுதுவோடு நிறைவேற்றினால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அன்புள்ள சகோதரர்களே, எத்தனை பாவங்களை செய்திருப்போம், ஒவ்வொரு உறுப்புகளாலும் பாவங்களை செய்திருப்போம், ஒவ்வொரு வினாடிகளிலும் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டலாக, ஒரு சிறந்த வணக்கமாக வுது செய்துவிட்டு நாங்கள் 2 ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் என்ற ஒரு சுன்னாவை இந்த தீனுல் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகின்றது. எனவே இந்த சுன்னாவை நாங்கள் நடைமுறைப்படுத்தி எங்களுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம்
மன்னிக்கப்படுவதற்குரிய இந்த வணக்கத்தை தொடர்ச்சியாக நாங்கள் நிறைவேற்றுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகின்றோம், ஒரு நல்ல காரியத்திலே களமிறங்க விரும்புகின்றோம். அந்த நேரத்திலே நலவை நாடி நாங்கள் 2 ரக்காத்துக்களை தொழுதுவிட்டு ஒரு துஆவை நாங்கள் கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத் தருகின்றது. நலவை நாடி ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய விரும்பினால் 2 ரக்காத்துக்களை நாங்கள் தொழ வேண்டும். தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனையை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம் ஃபஇன்னக தஅலமு வ லா அஅலம் என்ற ஒரு நீண்ட பிரார்த்தனை. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் பிதுஅத்தான துஆக்களை, இல்லாத துஆக்களை, மக்களால் உருவாக்கப்பட்ட துஆக்களை பிதுஅத்து என்று கண்டிக்கின்றோம். அவற்றை நாங்கள் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றோம், மக்களுக்கு இனம் காட்டி பிரச்சாரம் செய்கின்றோம். ஆனால் உள்ள சுன்னாக்களை, உள்ள துஆக்களை, சஹியான துஆக்களை நாங்கள் பாடமிட்டு இருக்கின்றோமா, நடைமுறைப்படுத்துகின்றோமா? அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் நல்ல நல்ல காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கின்றோம், ஒரு திருமணத்தை நாங்கள் செய்கின்றோம், ஒரு வாகனத்தை நாங்கள் வாங்க முயற்சிக்கின்றோம், ஒரு வீட்டை நாங்கள் வாங்குகின்றோம். ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் செய்கின்ற நேரத்திலே அது எனக்கு நலவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சுன்னாவை மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. 2 ரக்காத்துக்களை தொழுதுவிட்டு அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த துஆவை நாங்கள் கேட்டுவிட்டு அந்த காரியத்தில் களமிறங்கினால், அது நல்ல காரியமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதை வெற்றிகரமாக நிறைவேற்றி தருவான். அது ஒரு தீய காரியமாக இருந்தால் அதை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அப்படியான ஒரு சுன்னாவையும் மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. பாடம் இல்லாதவர்கள் இந்த துஆவை கண்டிப்பாக பாடமிட்டு ஒவ்வொரு நல்ல காரியத்தை துவங்குகின்ற நேரத்திலே 2 ரக்காத்துக்களை தொழுதுவிட்டு இந்த துஆவை கண்டிப்பாக கேட்டு இந்த சுன்னாவை நிலைநாட்டி அந்த காரியத்திலே களமிறங்க வேண்டும் என்பதை நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு சுன்னா இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை தினத்திலே ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தை நாங்கள் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்பட மாட்டாது, அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கேட்கப்படுகின்ற துஆ இருக்கும் என்று மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஆனால் அதிலே இன்றைக்கு ஒரு தவறான சிந்தனையை நாங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றோம். எப்படி? அதாவது 2 ஹுத்பாக்களுக்கும் இடையிலே ஹதீப் மிம்பரிலே 2 ஹுத்பாக்களுக்கும் இடையிலே அமருவார். அந்த நேரத்திலே தான் அந்த துஆவை கேட்க வேண்டும் என்று தவறாக மக்களுக்கு மத்தியிலே முன்னெடுக்கப்படுகின்ற பிரச்சாரத்தை தவறு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அது அந்த நேரம் தான் என்று எங்களுக்கு வரையறுத்து சொல்ல முடியாது. அப்படி ஹதீஸ் வரையறுக்கவில்லை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்படி என்றால் அந்த நேரத்தை தேடுவதில் நாங்கள் கவனம் செலுத்துகின்றோமா? அந்த நேரத்தில் நாங்கள் துஆ கேட்க வேண்டும் என்ற விடயத்திலே கவனம் செலுத்துகின்றோமா? அன்புள்ள சகோதரர்களே, அது பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் வெள்ளிக்கிழமையின் கடைசி பகுதியில் தான் அந்த நேரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி என்றால் கடைசி நேரத்தில் நாங்கள் கூடுதலாக துஆக்களை கேட்க வேண்டும். அசருக்கு பின்னால் உள்ள நேரத்தில் நாங்கள் கூடுதலாக துஆ கேட்டு நபி அவர்கள் எந்த நேரத்தில் கேட்கப்படுகின்ற துஆ நிராகரிக்கப்பட மாட்டாது என்று சொன்னார்களோ அந்த நேரத்தில் நாங்கள் துஆ கேட்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது இந்த நேரம் தான் என்று திட்டவட்டமாக வரையறுத்து எங்கும் வரவில்லை. ஆனால் வெள்ளிக்கிழமையின் கடைசி நேரத்தில் வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் வெள்ளிக்கிழமையின் கடைசி நேரத்திலே நாங்கள் கூடுதலாக துஆ கேட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்திலே துஆ கேட்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான சுன்னாதான் எங்களுக்கு நோய்கள் ஏற்படுகின்ற நேரத்திலே, உடலில் ஏதாவது நோய் வலிகள் ஏற்படுகின்ற நேரத்திலே, இன்றைக்கு நாங்கள் அதற்கு மருந்தெடுப்பதற்காக வைத்தியரை நாடி செல்கின்றோம். செல்வது தவறில்லை, செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் இஸ்லாம் சில வழிகாட்டல்களை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு உடம்பிலே ஒரு இடத்திலே நோவு ஏற்பட்டால் அந்த இடத்திலே கையை வைத்து பிஸ்மில்லா என்று 3 தடவை சொல்லி அஊது பில்லாஹி வ குத்ரதிஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, இன்னொரு அறிவிப்பிலே அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரதிஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்ற துஆவை 7 தடவைகள் ஓத வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி ஓதினால் அந்த நோவு நீங்கிவிடும் என்பது நபிகளாருடைய வாக்குறுதியாக இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டவர்களாக,
இந்த சுன்னாவை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஒரு இடத்திற்கு நாங்கள் செல்லுகின்றோம், பாதையில் செல்லுகின்ற நேரத்திலே கல்லிலே கால்பட்டு நாங்கள் அப்படியே விழுகின்றோம். ஒரு இடத்திலே நோவு ஏற்படுகின்றதா, அந்த இடத்தில் கையை வையுங்கள், பிஸ்மில்லா என்று 3 தடவைகள் சொல்லுங்கள். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று 7 தடவைகள் சொல்லுங்கள். இந்த துஆவை நாங்கள் நோவு ஏற்படக்கூடிய இடத்திலே கையை வைத்து ஓத வேண்டும் என்று மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே இந்த சுன்னாவையும் நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான சுன்னாதான் அதிகமான காற்று வீசுகின்ற நேரத்திலே, புயல் காற்று வீசுகின்ற நேரத்திலே நாங்கள் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான துஆவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி. யா அல்லாஹ், உன்னிடத்திலே இந்த காற்றின் நலவையும், இந்த காற்றில் இருக்கக்கூடிய நலவையும், இந்த காற்று சுமந்து வருகின்ற நலவையும் கேட்கின்றேன். யா அல்லாஹ், இந்த காற்றின் தீங்கையும், இந்த காற்றில் இருக்கக்கூடிய தீங்கையும், இந்த காற்றை எந்த தீங்கை கொண்டு நீ அனுப்பி இருக்கின்றாயோ அந்த தீங்கை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்ற துஆவை நாங்கள் கண்டிப்பாக ஓத வேண்டும். அந்த துஆவையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனவே காற்று வீசுகின்ற நேரத்தில் கூட, கடுமையான காற்று வீசுகின்ற நேரத்தில் கூட ஓதுவதற்கு துஆக்களை மார்க்கம் கற்றுத் தருகின்றது. எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையின் அங்க அசைவுகளில் கூட இந்த மார்க்கம் தலையிட்டு முழுமையான வழிகாட்டல்களை, ஆன்மீக அறிவுரைகளை, ஆன்மீக போதனைகளை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது என்பதை பாருங்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான நிறைய சுன்னாக்களை இந்த மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. எனவே நேரத்தை கவனத்தில் கொண்டு நான் சுருக்கிக் கொள்கின்றேன். எனவே 30 அல்ல, 30ஐயும் தாண்டி நிறைய சுன்னாக்கள் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கவனக்குறைவாக அல்லது அறியாமையின் காரணத்தினால் செய்யாமல் அப்படியே புறக்கணிக்கக்கூடிய மறக்கடிக்கப்பட்ட சுன்னாக்கள் நிறையவே இருக்கின்றது. எனவே பித்அத்துக்களை கண்டிப்பதில் மாத்திரம் குறியாக இருக்காமல் உள்ள சுன்னாக்களை நிறைவேற்றுவதில் அதைவிட நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உள்ள சுன்னாக்களை நிறைவேற்றி இஸ்லாம் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த கூலிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த சுன்னாக்களை இன்று முதல் இந்த நொடி பொழுதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்தி இஸ்லாம் வாக்களித்திருக்கக்கூடிய மகத்தான கூலிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும், இந்த சுன்னாக்களை நடைமுறைப்படுத்தி மற்ற மக்களுக்கு முன்மாதிரி மிக்க சமூகமாக நாங்கள் வாழ்வதற்கும் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த உலகத்திலே நாங்கள் இந்த சுன்னாக்களை நிலைநாட்டி மற்ற மக்கள் நடமாடும் இஸ்லாம் மனம் கமலக்கூடிய சமூகம் என்று எங்களை பற்றிய நல்ல பதிவு அவருடைய உள்ளங்களில் ஏற்படுகின்ற அளவுக்கு முன்மாதிரி மிக்க சமூகமாக நாங்கள் மாற வேண்டும். யாரெல்லாம் எங்களை எதிர்த்தார்களோ, எங்களை பற்றிய தப்பெண்ணம் யாருடைய உள்ளங்களில் இருக்கின்றதோ அந்த தப்பெண்ணங்கள் எல்லாம் களையப்படுகின்ற அளவுக்கு முன்மாதிரி மிக்க, பண்பாடு மிக்க சமூகமாக மாறி இங்கே சொல்லப்பட்ட சுன்னாக்களையும் இது அல்லாத இன்னும் உள்ள சுன்னாக்களையும் இந்த உலகத்திலே கடைபிடித்து முன்மாதிரி மிக்க முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையை தொடர்ந்து இஷா தொழுகை நடக்கும். இன்ஷா அல்லாஹ்.